வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையான தகவலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக்கொண்டு அறிவித்ததாக சொல்லப்படும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்திகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ விவரிக்கிறது. குறிப்பாக 12 பொது வங்கிகளில் 3 5 சவரன் வரை தள்ளுபடி, 40 கிராமுக்கு குறைவான நகைகள் வைத்திருப்பவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி வழங்கப்படும் என இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெறுவதற்கு தகுதியானவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களுக்கான நிபந்தனைகள் என்னென்ன? ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு, இலங்கை தமிழர்கள் வாழ் மற்றும் அரசு ஓய்வூதியர்களுக்கு இந்த தள்ளுபடி கருத்தில் கொண்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த தகவல் விவசாய கடன்களுக்கும் பல்வேறு நிவாரண அறிவிப்புகளை தரும் என்றது பொருந்துகிறதுங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தள்ளுபடி எப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும்? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி, நகைக்கடனை முழுமையாக தள்ளுபடி. முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு பல்வேறு தொழில்நுட்ப குறைபாடுகளால் முடக்கப்பட்ட திட்டங்களை அப்படியே கைவிடாமல் அவற்றில் உள்ள சிக்கலை கண்டறிந்து செய்வதே இந்த ஆட்சியினுடைய நோக்கம். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்தி மீண்டும் அடிபட துவங்கியிருக்கிறது. விஜய் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கூட்டுறவுத்துறையின் இந்த மறுபரிசீலனை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. தமிழகத்தில் முந்தைய அரசால் நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு பரிசீலித்து வருவதாக சில அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 2021ஆம் ஆண்டு 5 சவரன் வரை நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது போல் இந்த 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 3 அதே 5 சவரன் தள்ளுபடியை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடமான வைக்கப்பட்ட நகைகள் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிக்கப்பட்டது. அதன்பின் சுமார் 11,07,00,000 பயணிகளுக்கு 49,404 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆட்சியில் கம்மியான முறையில் கடன்களை தள்ளுபடி செய்கிறாங்க. உடனடியாக கடன் தள்ளுபடியை இன்க்ரீஸ் ரேட்டை கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த திட்டத்தின் நடைமுறை சிக்கல்கள் இந்த திட்டத்தினுடைய நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படின்றது தான் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய இதாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த தள்ளுபடி கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ எல்லாருக்குமே தள்ளுபடி வரும்னா வரத்துக்கு வாய்ப்பில்லை இல்லை. அதனால் நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு உண்டான நபர்களாக இருத்தல்னா கண்டிப்பாக இந்த விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்றக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நகைக்கடன்களை தள்ளுபடி பெறக்கூடிய நபராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த தகுதி உள்ளவர்கள், விவசாயிகள் மற்றும் சாதாரண பொதுமக்கள் 5 கிராமுக்குள் வச்சுருந்தா ஓகே. குடும்ப ஓய்வூதியர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள் இவர்களுக்கும் தள்ளுபடி. ரேஷன் பொருட்கள் வாங்குவர்கள், NPHH, PHH, AAY இந்த கார்டு வைத்திருக்க அனைவருக்குமே முழுமையான தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தள்ளுபடி தகுதியற்றவர்கள் 40 கிராமுக்கு மேலே, அதாவது 41 கிராம் வச்சிருந்தால் கூட உங்களுக்கு தகுதியே கிடையாது. அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள், அவர்கள் குடும்பத்தினருக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. தவறான ஆவணங்கள் மற்றும் போலி நகைகளை வைத்து இந்த தள்ளுபடியை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி நிராகரிக்க செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.